ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடு இது தாங்க சரியான வேட்டை. நம்ம விஜய் வந்து பயங்கரமான ஒரு வேட்டைக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. அது என்ன வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். அழ வேண்டியது நீலமல்லி அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்து அவங்க ரெண்டு பேரும் தானே வந்து சும்மா வந்து இருந்த சங்கை வந்து ஊதி கெடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக வந்து நடந்தது. இது வந்து தன்னிச்சையாக வந்து நடந்தது. ஸோ யாரும் வந்து வேணும்னு வந்து பண்ணலை. இது வந்து ஒரு கொலை முயற்சி இல்லை, தனிப்பட்ட நபரின் கொலை முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து எத்தனை டைம் வந்து சொன்னோம் மேடம். ஆனால் நீங்கள் தான் வந்து நம்மளை இதுக்கான சரியான ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வெண்பா கிட்டே இருக்கிற ஃபோன் வந்து வாங்கிட்டாடா. என் ஃபோனில் வந்து பார்த்தோன்னா நீ எதுக்காக வந்து உள்தாப்பா வந்து போட்டுட்டு வந்து படுத்துட்டு இருந்த வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். இல்லைடாடா என் ஃபோனை வந்து பிடுங்க வந்து பார்த்தாங்க. எதுக்காக வந்து என் ஃபோனை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் நான் வச்சுருந்த வீடியோவும் வந்து நான் எடுத்திருந்த வீடியோ கூட வந்து ஒன்றுமே வந்து இல்லை. அப்போ வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து வேணும். அதே மாதிரி வந்து உங்கள் ஃபோன் இந்த வீடியோ வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா கிட்ட வந்து கேட்கும். உடனே வந்து ஃபோனை வந்து வாங்கி நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததும் வந்து விஜய்க்கு வந்து ஷாக்கு. இவ்வளோ தான் போய் வந்து வாலண்டியராக தான் வந்து பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 1 2 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலி மேலே தான் வந்து கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து சொன்னால அதெல்லாம் வந்து கேப்சர் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து வரலையா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ஒரு டவுட் வந்து வருதுங்க. சரி ஓகே, அவள் வந்து ஒரு முட்டாள்தனமாக வந்து பண்ணதை வீடியோ கேப்சராக வந்துருக்கு. இந்த ஆதாரம் வந்து போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மல்லியை வந்து உடனே வந்து விடுவிச்சு நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனதும் வந்து மேடம் நான் வந்து சொன்னேன்ல, நான் வந்து சொல்லும்போது நீங்கள் வந்து நம்பவே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து நம்பி தான் வந்து ஆகணும். ஏன்னா ஆதாரத்தோடு வந்து வந்திருக்கு. ஸோ மல்லியை வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. என்ன நீங்கள் ஆதாரத்தோடு வந்தீங்க, என்னென்னு முதல்ல வந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பார்த்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து விஜய் கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே இந்தாங்க இந்த ஆதாரத்தை வந்து பாருங்கள், அதுக்கான வீடியோ வந்து பாருங்கள். மல்லியோட கை கூட வந்து ரேணுகா மேலே வந்து பட கிடையாது. ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும் மல்லிக்கிட்ட வந்து யார் வந்து தகராறு வந்து பண்ணது, மல்லி வந்து எதுக்காக வந்து ரேணுகாவை பிடிச்சி வந்து கீழே வந்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுவிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து காட்டிடுறாரு. காட்டின உடனே வந்து அவங்களுமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட கை வந்து படவே இல்லையே, இதில் வந்து பொய் சொன்னது வந்து அவங்க தானா, எதுக்காக வந்து பொய் சாட்சி வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தமாக வந்து அந்த மாதிரி வந்து ஆசைப்பட்டு வந்து சொன்னாங்களா, இல்லை சொத்துக்காக வந்து விஜய் வந்து ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி சொத்துக்காக வந்து இவங்கள வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து தெரிய வருதுங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுடைய கதை ஒரு பக்கம் வந்து முடிஞ்சாலையுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடரோட கதை வந்து ஆரம்பிச்சிடும். இவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொய் சாட்சி வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து சொல்லி கூட வந்து இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட எளிமையாக வந்து இருப்பாங்களே தவிர விஜயும் மல்லியவும் வந்து டார்ச்சராக வந்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து பிரித்து மல்லியும் விஜயும் வந்து தனியாக வந்து பிரித்து நாம் வந்து இதில் வந்து ஒன்றாகிடலாம், விஜயும் நானும் வந்து ஒன்றாயிடுவோம், அந்த மல்லியை வந்து தனியாக வந்து செப்பரேட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்க போகிறாங்க. அந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த பிரச்சனை கூட வந்து ஒரு பெருசாக வந்து தெரியாது. ஏதோ வந்து டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. மல்லி வந்து விஜய்க்காக, விஜய் வந்து மல்லிக்காக 2 பேரும் வந்து அவங்க 2 பேரும் பாச போராட்டத்தில் வந்து ஏதோ வந்து பண்ணுறதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணதுனால வந்து அவங்க 2 பேரும் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறது, இவங்கள வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நான் வந்து உனக்கு வந்து எதிரி, நீ வந்து எனக்கு வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து கிளாஷ் ஆக போகுது. ஸோ அந்த கிளாஷுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் தான்.
அந்த சுடர் வந்து யார் அப்படிங்கிறத வந்து மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து நோட்டமிடணும். நோட்டமிட்டு இவ வந்து சுடரே, இவ வந்து ரேணுகாவே வந்து கிடையாது, இவ வந்து சுடர் தான், இவ வந்து வந்திருக்கிற நோக்கம் வந்து பணத்துக்காக வந்திருக்கா, அதுக்கப்புறம் வந்து பணத்துக்காக வந்தவ உங்கள் மேலே வந்து ஆசைப்பட்டு நீங்கள் காட்டின பாசம் ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து காட்டின பாசத்துக்கு அப்படியே வந்து அடிமையாயிட்டா அப்படிங்கிறத வந்து விஜய்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெளிவாக வந்து புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா மட்டும்தான் வந்து மல்லி வந்து ஸ்டேபிளாக வந்து அந்த வீட்டில் வந்து விஜய் கூட வந்து வாழ முடியும். அப்படி இல்லையா கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து மல்லி வந்து செப்பரேட்டாகவும், விஜய் வந்து செப்பரேட்டாகவும், வெண்பா வந்து செப்பரேட்டாக, இப்படி எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு சைடில் வந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர மற்றபடி வந்து யாருமே வந்து ஒன்றுக்கொன்னா வந்து இருக்க போகிறது கிடையாது. இந்த சுடரும் விஜயும் தான் வந்து ஒன்றுக்கொன்னா இருக்க போகிறாங்க. ஏன்னா வந்து மனைவி நான் இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து அவ கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது. அதே மாதிரி சந்தேகமும் வந்துடும், ரேணுகா வந்து இப்படி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்படி எல்லாம் வந்து விஜயும் வந்து சந்தேகத்துக்கு வந்து உடன்படுவார்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.